மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். இறைவா, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது. இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடித்ததுவே. கடனை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும். உற்ற வாழ்த்து ஆவியர்க்கும் பெற்றனாகும் காலமெல்லாம். ஆமென். எருசலேம் எல்லா நாடுகளுக்கும் தாய். மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. முன்மொழி 1. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆண்டவர் திருமலைகளின் மீது தம் நகரை அமைத்துள்ளார். யாக்கோபின் பிறப்பிடங்கள் அனைத்தையும் விட மேலாய் சீயோன் நகர வாயில்களை அவர் விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெர்சியா, தீர், எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்களும் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை உறுதிப்படுத்தினார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும்.
மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர், உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நல்லாயன் உன்னதமானவரும் ஞானமிக்கவருமாகிய கடவுளே, இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. முன்மொழி 2. ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சாணால் அளவால் கணித்திட்டவர் யார்? மண்ணுலகில் புழுதியை மரங்களால் அளந்தவர் யார்? மலைகளை நிறை கோலாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்? அவருக்கு அறிவுரையாளனாயிருந்து கற்றுத்தந்தவர் யார்? யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார்? அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார்? அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார்? இதோ வேற்றினத்தார் வாயில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றன. இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார். எரிப்பதற்கு லெபனோன் போதாது, எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது. மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக, ஒன்றுமில்லாமையாக, வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். நம் ஆண்டவராகிய கடவுள் தூயவர். நீர் வான்படைகளை விட உயர்ந்தவர். நீர் எங்களைப் போல் மனிதனாக வந்தபோது உலகின் தீய நிலையினை மாற்றினீர். முன்மொழி 3. நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மக்களினத்தார் கலங்குவாராக. அவர் திருப்புகழ் மீது வீற்றிருக்கிறார். மண்ணுலகம் நடுநடுங்குவதாக. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லா இனத்தார் முன்பும் மாட்சியுடன் திகழ்கின்றார். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரே தூயவர். வல்லமை மிக்க அரசரே, நீதியை நீர் விரும்புகின்றீர். நேர்மையை நிலைக்க செய்கின்றீர்.
யாக்கோபினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமே நிலைநாட்டுகின்றீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ்பணிந்து வணங்குங்கள். அவரே தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர்தம் குருக்கள் ஆவார்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவராவார். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அவரும் அவர்களுக்கு செவி சாய்த்தார். அவர் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செவி சாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீச்செயல்களுக்காய் அவர்களை நீர் தண்டித்தீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45, இறை வார்த்தை 8. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும். மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன் மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும். உமது ஆற்றலை எமக்கு வெளிப்படுத்தும். தம் மக்கள்
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும். உமது ஆற்றலை எமக்கு வெளிப்படுத்தும். மன்றாட்டு. வானங்கள் திறக்கப்படுக, மேகங்கள் நீதிமானை பொழியட்டும். கடவுளின் ஞானமும் வல்லமையும் ஆகிய கிறிஸ்துவை இப்பூவுலகு பிறப்பிக்கட்டும். அவரிடம் நாம் இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவரே, இன்று எம் அருகில் இருந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை உமது அரசுக்குள் அழைத்திருக்கிறீர். நாங்கள் உமது அரசினுள் நுழைந்து உமது அழைப்புக்கு ஏற்ப வாழ்வோமாக. ஆண்டவரே, இன்று எம் அருகில் இருந்தருளும். உலகம் உம்மை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நீர் எம்மிடையே இருந்து எம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உம்மை காண்பித்தருளும். ஆண்டவரே, இன்று எம் அருகில் இருந்தருளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அனைத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். எங்களிடம் உள்ள மிகுதியானவற்றை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்திட செய்தருளும். ஆண்டவரே, இன்று எம் அருகில் இருந்தருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உமது வருகைக்காக காத்திருக்கிறோம். நீர் வரும்போது நாங்கள் இறை வேண்டுதலில் விழித்திருப்பவர்களாகவும் உம்மை புகழ்வதில் மகிழ்ந்திருப்பவர்களாகவும் காணப்படுவோமாக. ஆண்டவரே, இன்று எம் அருகில் இருந்தருளும். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, தகுதியற்ற அடியவர்களாகிய நாங்கள் எங்களுடைய பாவங்களை மனம் நொந்து அறிக்கையிடுகின்றோம். உம் மகனது மீட்பளிக்கும் வருகையால் நாங்கள் குணமடைந்து அகமகிழச் செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.